ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஏர் கிளிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்டாக் கிளிப்ஸு ஷாப்பில் நான் வாங்கினது ஹோல்சேலுக்கு. இந்த கிளிப்ஸ்லேருந்து மெட்டல் கிளிப்ஸ்லாம் தனித்தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். தனித்தனியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து 15 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பட்டையாக வச்சு இந்த சைடு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த சைடு பட்டையாக இருக்கும் நம்ம அந்த சைடே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன் நம்ம ரேப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் அந்த சைடில் கொஞ்சோண்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கோங்க. ஸோ தட் அது ஸ்டிஃபாக நிற்கும், உங்களுக்கு மூவ் ஆகாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ இந்த சைடு மட்டும் போட்டுக்கோங்க. இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒன் பை ஒன்னாக நம்ம ரேப் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், நான் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். அந்த இடம் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளிவிட்டு பக்கத்தில் ரேப் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் நல்லா ஆன்லைன் கிளாஸ் போட முடியல, கொஞ்சம் நிறைய பிஸி ஒர்க். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ. இப்போ சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ பாருங்கள், ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டெப் பை ப்ராசஸ் காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ எண்டில் பாருங்கள், எண்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பக்கத்தில் பேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த ஒரு ஃபினிஷிங் எண்டில் மேலேயே பேஸ்ட் பண்ணிக்கோங்க பட்டையம். இப்போ கிளிப் வேறு ரேப்பிங் முடிச்சாச்சு. இதை எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். குந்தன்ஸ் வச்சு லீஃப் டிசைன் பண்ணியிருக்கேன். அது கோல்டு பால் செயின் தேவைப்படும். லீஃப்க்கு குந்தன்ஸ், ஐ ஷேப் குந்தன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் வந்து 12 கவுண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சைடும் 6 கவுண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்களும் அதேமாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டவுன் சைடு வந்து 12, இந்த சைடு 6, அந்த சைடு 6. இப்போ லீஃப் ஷேப்பில் நம்ம குந்தன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் குந்தன்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன் பை ஒன் பாருங்கள். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் பண்ண ஈஸியாகிடும். உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். சின்ஸ் கிட்ஸ்க்காக நிறைய பேர் வந்து ஷாப் பண்ணுவாங்க. நானே நிறைய ஆர்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு ஆர்டர் தான். 12 பேர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸ்கை ப்ளூ கலர் இது. பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.